ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் கடவுளிடம் கேட்கின்ற பொழுது அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கேளுங்கள். உங்களுடைய நம்பிக்கையை பார்க்கின்ற கடவுள் உங்களுக்கு தேவையானது செய்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தவக்காலத்தினுடைய 4வது நாளில் இருக்கின்றோம். இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வில் முதல் வாசகமாக எசாயாவினுடைய புத்தகத்திலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் ஆர்வமோடு கடவுளை தேடுவீர்கள், அவரும் உங்கள் குரலுக்கு செவி மடுப்பார். ஆனால் தொடர்ந்து அவர் உங்கள் குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வறியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஏழைகளை கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு உண்டானவற்றை நீங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய ஓய்வு நாளை மிகவும் பயனுள்ள வகையிலே செலவழிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை உங்களதாக்கி கொண்டு அதை மற்றவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இவை அனைத்தும் நீங்கள் செய்கின்ற பொழுதுதான் அது உண்மையான நோன்பாக இருக்க முடியும். அதுதான் கடவுளும் விரும்புகிறார். அதை மட்டும் நீங்கள் மறந்து விடாமல் செய்ய தவறிவிடாதீர்கள் என்கின்ற ஒரு அறைகூவலை தான் எசாயா இறைவாக்கினர் என்று நமக்கு பதிவு செய்கிறார். நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லேவியை அழைக்கிறார். சுங்கசாவடியில் அமர்ந்த லேவியை அழைக்கிறார். லேவி ஒரு மிகப்பெரிய விருந்தை வைக்கின்றார். அந்த விருந்திலே எல்லா விதமான பரிசேயர்கள், சதுசேயர்கள், பாவிகள் அனைவரும் அமர்ந்து உணவருந்துகிறார்கள். அப்பொழுது இயேசுனுடைய சீடரை பார்த்து பரிசேயர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய தலைவர், அதாவது உங்களுடைய போதகர் ஏன் பாவிகளோடு அமர்ந்து உணவருந்துகிறார் என்று கேட்கின்ற பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு அருமையான பதிலை சொல்லுகிறார். நோயற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று. இந்த வார்த்தை நோன்பினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு தெளிவுற சொல்லும். என்னவென்றால், நேர்மையாளர்களாக இருக்கின்றவர்கள் ஏற்கனவே இறைவனோடு இருக்கிறார்கள். பாவிகளாக இருக்கிறவர்களுக்கே கடவுளுடைய வார்த்தை தேவைப்படுகிறது. பாவிகளாக இருக்கிறவர்களுக்கே கடவுளுடைய உடனிருப்பு தேவைப்படுகிறது. அப்படி என்றால் யார் பாவிகள்? அப்படி என்றால் கடவுளுடைய வார்த்தையை மனதிற்குள் கொண்டு வராமல், ஏழைகளுக்கு உதவி செய்யாமல், கண்முன்னே கஷ்டப்படும் நம் சகோதர சகோதரிகளை கண்டும் காணாமலும் செல்வது, கண்ணீரோடு நம்மிடம் உதவி கேட்பவர்களை உதாசீனப்படுத்துவது, நம் சகோதர சகோதரிகளை காயப்படுத்துவது, அவர்களை வேண்டுமென்றே அசிங்கப்படுத்துவது, அவர்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை சொல்லுவது, அவருடைய பெயரை கெடுப்பது, அவர்களை கீழ்த்தரமாக நடத்துவது, இவை அனைத்தும் பாவத்தினுடைய உச்சம். ஏனென்றால் கடவுள் மனிதனை படைக்கின்ற பொழுது தன்னுடைய செயலாக படைத்தார். நாம் துன்புறுத்துகின்ற, அசிங்கப்படுத்துகின்ற, கேவலப்படுத்துகின்ற, பெயரை கெடுக்கின்ற ஒவ்வொரு மனிதருமே கடவுளுடைய சாயல். இந்த தவ காலத்திலே கடவுளுக்குரியவராக வாழ வேண்டும் என்றால் அனைவரையும்